மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் மலப்புரம் மாவட்டம் பனக்காடு நாடுகனி சாலையில் மண் சரிவால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. அதனை பார்த்த மக்கள் அச்சத்தில் ஓடிய காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகள் முதலில். இது தொடர்பான மேலும் விவரங்களுக்கு இணைகிறார் செய்தியாளர் சதாம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சதாம். விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் இந்த மலப்புரம் மாவட்டம் பனக்காடு நடுக்காணி என்ற சாலையில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவு அந்த மரங்கள் வேரோடு கீழே வந்து அதிர்ச்சிகரமான காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. கேரளாவில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு தற்போது பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று வரை கேரளாவில் இந்த மழைக்கு 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே போல கேரளாவில் 14 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தற்போது வரை மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கோட்டயம், பத்தனந்திட்டா, கண்ணூர், கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளது. இந்த நிலையில்தான் மலப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த பரப்பனங்காடி பனக்காடு நடுக்காணி அருகே உள்ள இந்த சாலையில் தொழில்துறை அமைச்சர் வீட்டின் அருகே தான் இந்த ஒரு பெரும் நிலச்சரிவானது மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டம் பெரும் அளவு இல்லாதால் பெரும் உயிர் சேதமானது தவிர்க்கப்பட்ட நிலையில் தற்போது இது குறித்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த சாலை முழுவதும் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து முன்னரே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஒரே ஒரு காவல் மட்டுமே இருந்ததால் பொதுமக்கள் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து மலையோர பகுதிகளில் உள்ள சாலையில் இரவு நேரங்களில் பயணம் செய்ய வேண்டாம் என அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்துள்ளனர். பெய்து வரும் இந்த தொடர் கனமழையின் காரணமாக கேரளாவில் தற்போது கடந்த 3 நாட்களுக்கு மேலாக இயல்பு வாழ்க்கையானது பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது.